ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பரியை தான் காமிக்கிறாங்க. அவளுக்குமே சடங்கு நடந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த ராகேஷோடைய அப்பா வந்து ராகேஷ் இன்னைக்கு நைட்டு வந்து பரியை வெளியில் கூட்டி போகணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னா அம்மாக்காரவங்களும் வந்து அதெல்லாம் இல்லை, என் பொண்ணை நான் அனுப்பிச்சி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எப்படினாலும் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் கல்யாணம் தானே, ஸோ நீங்கள் அமுச்சு வைங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அப்பாக்காரவரும் வந்து என் பொண்ணு வரதா இருந்தால் அவங்க சித்தியும் அவ கூட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த சீன் அப்படியே முடியுது. அப்படிங்க கட் பண்ணா நம்ம நீத்தியை தான் காமிக்கிறாங்க. நீத்தி வந்து ஹீரோவுடைய காரை இடிச்சிருப்பா இல்லையா? ஸோ அந்த இடத்துல கூட்டம்லாம் கூடிருச்சு. அப்போ ஹீரோவுமே சொல்றான் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு. அப்போ வந்து நம்ம நீத்தியுமே இல்ல இல்ல நீங்க எல்லாரும் இருங்க, ஸோ நீங்க இருந்தாதான் நான் வந்து நஷ்டீடு வாங்க முடியும், எனக்கே உங்கள்ட்ட இருந்து நஷ்டீடு வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டா நமக்கு சடனா என்ன தோணும், அட காரை இடிச்சதே நீத்தாமா, நீ போய் அவன்கிட்ட அப்படியே நஷ்டீடு கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஹீரோவுமே அவன் கையில இருந்த அந்த பணத்தை நீத்தி கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நீத்தியுமே நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் கார் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு தான் இருக்கான். நல்லா தான் இருக்கான், ஆனா நல்லா தான் கோர்த்து விட்டுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தற்செயல கண்ணாடியை பார்த்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. மறுபடியும் என்ன வேணா இழுத்து வைக்க போறாளோ, எவ்வளோ காசை கேட்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா போயிட்டு இருக்கான் கார்ல. ஆனா அவளோ ஓவர்டேக் பண்ணி அப்படி கொண்டு வந்து பைக்கை விட்டுட்டா. கீழே இறங்கின ஹீரோவுமே இனிமேல் உனக்கு என்னமா பிரச்சனை, மறுபடியும் நீ உனக்கு எதுவும் காசு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இல்ல நான் தான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் தான் உங்க காரை ஃபோர்ஸ் பண்ணி இடிச்சேன், ஸோ ஆனா அந்த இடத்துல எல்லாருமே வந்து நான் இடிச்சேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால தான் வந்து உங்க மேல பழிய போட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இன்னாங்க புடிங்க அந்த காசை அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது ஹீரோ பயிலுமே அந்த காசை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் நீதி வந்து அவசரமா கிளம்புறதை பார்த்துட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்னுடைய ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அவள் லவ் பண்ற பர்சன்ட் இருந்து அவளை காப்பாத்த அந்த பர்சனை தேடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஆல் தி பெஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்னா அவளுமே அப்படி பைக் எடுத்துட்டு போயிட்டா. இவனுமே அப்படி என்னதான் பண்றான் இந்த பொண்ணு நம்மள அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் நீத்தியை காமிக்கிறாங்க. நீத்தியும் எப்படியாச்சும் போய் ராகேஷ்ட போய் பேசிடலாம், அவனை போய் மிரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா அந்த பயலோ டிஸ்சார்ஜ் ஆயிட்டான் போல. தென் அப்பந்தான் நம்ம பரியுமே ஃபோன் பண்றா நீத்திக்கு. பட் நீத்தி அந்த ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா. பரியுமே என்னை மன்னிச்சிரு நீத்தி அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படி நீத்தியுமே உன் மேல எனக்கு தப்பு இல்லைன்னு தெரியும் பரி, ஆனா நீ தப்பான விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படி இந்த சீன் இங்க கட் ஆகுது. அப்புறம் பார்த்தா நம்ம பரியும் அப்படியே உடஞ்சு அப்படியே உட்கார்ந்துருக்கா. அவங்க சித்திக்காரையுமே வந்து இங்க பாருமா, நான் உனக்காக ஒரு கம்மல் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த கம்மலை போட அங்க ராகேஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஸோ நான் நீ வந்து வரணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம பரியால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப இவங்களுமே சொல்றாங்க நீ மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்திருந்தா உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருக்கவே ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே ரெடி பண்ணிட்டு வர சொல்றாங்க. அவங்க வந்து வாலண்டியரா இந்த ராகேஷ் பையகிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுமே அழைச்சிட்டு வராங்க. ஆனா ராகேஷ் கூட போறதுக்கு நம்ம பரிக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. பட் வேற வழியே இல்லை, விக்ரம் எப்படியாச்சும் வெளியில கொண்டு வரணும்னா இந்த பையன் சொல்றதெல்லாம் கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக இவன் கூட போறதுக்கு அவளும் சம்மதிச்சிருக்கா. சுத்தமா இஷ்டம் இல்லாம அப்படி நின்றுட்டு இருப்பா. அம்மாக்காரவங்க தான் இங்க பாருமா கொஞ்சம் மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ, நான் உனக்காண்டி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்லயுமே சித்திக்காரி அதுக்கப்புறம் இவங்களும் அப்படி கார்ல கிளம்பி போறாங்க. தென் அந்த ஹோட்டலுக்குமே ரீச் ஆயிட்டாங்க. அப்ப பார்த்தா இந்த ராகேஷ் பயலோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து நீ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரலையா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டான். அப்படி இந்த பக்கம் சித்திக்காரியோ நம்ம பரிய பிடிச்சி இங்க பாருமா, ராகேஷை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய ஸ்டேட்டஸ் வேற எங்கேயோ போயிரும், அதனால வந்து நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறம் தான் விக்ரம் வந்து வெளியில வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு ஒரு பக்கம் அந்த சித்திக்காரி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையனை எவனாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ முடியுமா அந்த சைக்கோவை, இவ ஒரு கிறுக்கு மாதிரி அந்த சைக்கோவை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படி நீத்தியை காமிக்கும் போது நீத்தியோட வீட்டுக்குமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து டீ எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே சொல்றாங்க நீ பரியோடைய விஷயத்துல தலையிடாத அப்படின்னு. அப்ப இவளுமே சொல்றா உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க பெசாட்டி அப்படின்னு சொல்லவுமே அங்க உள்ளவங்களும் அந்த சைக்கோ கூட அவ தான் டின்னருக்கு போயிருக்காளாமே தெரியாத உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. உடனே அந்த ஷாலு அவங்களும் ஃபோன் பண்ணி இங்க பாரு, அந்த சைக்கோ பயலுக்கு 9 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான், ஸோ அவன் நல்ல பையனே இல்லை அப்படின்னு சொன்னா இதை நீ போய் பாரிட்ட சொல்லு, அவ தானே அந்த தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீத்தியோ ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த பொண்ணை நான் எப்படிதான் அந்த சைக்கோ பயல்கிட்ட இருந்து காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்கா. அப்படி இந்த பக்கம் அந்த சைக்கோ பயலை காமிக்கிறாங்க. அவனுமே வந்து அந்த சித்திக்காரி கிட்ட இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டோடைய பர்த்டே, ஸோ இவளை அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவளுமே வந்து நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் மனசுக்கு ஒன்றபடி நடந்துக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் போட்டு அமுச்சு விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அவன் கூட தயங்கி தயங்கி போயிட்டு இருக்கா.
அப்ப பார்த்தா அவனோட எக்ஸுக்கு தான் பிறந்த நாள் போல. அந்த எக்ஸுகிட்டயுமே போய் ஹேப்பி பர்த்டே ஜூஹி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் அறிவே இல்லாதவன். இத பார்த்துட்டு அவ வந்து அவளுக்கே புடிக்கல. ஸோ அவளுடைய பாய் ஃப்ரெண்ட கூப்பிடுறா. கூப்பிட்டு இவன் தான் வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்டு. இவன் தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் சும்மா இல்லாம அவ பாய் ஃப்ரெண்ட் முன்னாடியே அவள போட்டு கட்டி பிடிச்சிட்டு இருந்து சண்டை இழுத்துட்டான் லூசு பையன் சைக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேத்துக்கும் சண்டை முத்த இந்த லூசு சைக்கோ பையன் நம்ம ஹீரோயின புடிச்சு தள்ளி விட, ஹீரோயினுமே ஹீரோ மேல போய் மோதி அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் தான். அப்புறம் பார்த்தா அந்த சைக்கோ பையன் அந்த பையல போட்டு அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டான். ஸோ அப்போ வந்து அந்த தண்ணி இவங்க மேல தெளிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பா. அங்க உள்ளவங்கலாம் அந்த சைக்கோ பையல பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கோவத்துல அந்த சைக்கோ பையலுமே நம்ம ஹீரோயின தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். அப்படி இந்த பக்கம் அம்மாக்காரவங்களுக்கு ஏதோ தப்பா படுது. இவ்வளோ நேரம் ஆயும் பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்காரிக்கு ஃபோன் பண்றாங்க. அம்மா பாரு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, என் முன்னாடியே உங்க 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ ஃபோனை கொஞ்சம் குடுங்களேன் அப்படின்னு சொன்னா, ராகேஷ் கிட்ட நம்ம பாரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், சரி 2 பேரும் நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாக்காரவங்களும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்காரிட்ட இருந்து ஃபோனையுமே வச்சுட்டாங்க. சித்திக்காரிக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுட்டு, இந்த ராகேஷ் பையல நம்ம பரி எங்க தான் கூட்டி போனா அப்படின்ற மாரி ஒரு நிமிஷம் அவ யோசிச்சு இருக்கும்போது, இந்த பக்கம் அப்படி ஜீப்பு கிட்ட கூட்டிட்டு வந்தவன், நீ வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அவளுமே, நீங்க ரெஸ்டாரண்ட் போறதுக்கு தானே பர்மிஷன் கேட்டீங்க, சித்தியும் அங்க இருக்காங்க. ஸோ அப்பா அம்மாட்ட சொல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன், இங்க தானே நீங்க பர்மிஷன் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இங்க பாரு நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டுல, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல யார சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப வற்புறுத்துறான். நம்ம ஹீரோயின் வந்து அப்படி பயந்துட்டு அந்த ஜீப்ல உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா சித்திக்காரங்களும் இங்க இருக்காங்க. தென் இவங்க 2 பேரும் ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இந்த லூசு பையன் நம்ம ஹீரோயின கூட்டு போயிட்டு இருக்கான் ஜீப்ல ஒரு இடத்துக்கு. இவன் செம ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். அந்த இடத்துலயுமே அப்படி இறங்கிட்டு பரிய வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். வா வா அப்படின்னு சொல்லிட்டு. பரியுமே இல்லைங்க நான் வரமாட்டேன் இந்த இடத்துக்கு, ப்ளீஸ் என்னை இங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா, உன் சித்தியும் உள்ளதான் இருக்காங்க உனக்கு தெரியாதா, ஸோ சர்ப்ரைஸா வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போடுறான். இருந்தாலுமே ஹீரோயின் வந்து இல்லைங்க எனக்கு சரியா படல, நான் வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ் என்னை கூட்டி போங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான் போல. இவன் வந்து இவளை இப்படி வற்புறுத்துறத அவனுமே பார்த்துட்டு தான் இருக்கான் காருக்குள்ள இருந்து. தென் இவனை வந்து அவளுடைய கையை பிடிச்சி அப்படி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து ஒரு நிமிஷம் நின்னுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பொண்ணை நீங்க எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு, ஸோ நாங்க 2 பேரும் எங்கனாலும் போவோம், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருமா இந்த பாரு நான் சொல்றதை கேளு, இவங்க உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு தானே இருக்கான், உண்மையை சொல்லு, நான் எதா இருந்தாலும் உன் கூட நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையா பேசிட்டு இருக்கான். அப்போ பார்த்த ஒரு நிமிஷம் பரிக்கு வந்து இவன் இவ்வளோ உரிமையா பேசிட்டு இருக்கான், நம்மள நிச்சயமா காப்பாத்துவானா அப்படின்ற மாதிரி அவ யோசிக்க, அப்ப இந்த பையலுமே சொல்லு அவன்கிட்ட நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், மிரட்டிட்டு இருக்கான். ஏன்னா விக்ரம வந்து இவன் வெளியில விட மாட்டான். அதனால அப்போ ஹீரோயினுமே வந்து ஆமா எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லவும், டக்குன்னு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள போறதுக்குள்ள காலு ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ராஜு கிட்ட வந்து விழுந்துடுறான். தென் அப்படியே இவனுமே வந்து அவ கையை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போறான் உள்ளேயுமே. திரும்பி திரும்பி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா, என்னை விட்டுறாத ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தான் அவளுடைய அந்த ஒரு பார்வை. அப்புறம் பார்த்தா இந்த பையன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். தென் இவளுமே வந்து சித்தி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்க சித்தி எங்க இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ வந்து அமைதியா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சித்திக்குமே ஃபோன் பண்ணி கொடுக்குறான். இங்க பாருங்க இவன் வந்து நான் சொல்றதையே கேட்க மாட்றா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா நீ அவன் சொல்றதை கேட்டுக்கோ ப்ளீஸ், அப்பதான் விக்ரமண்ணா வெளியில வருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ எப்படிதான் தப்பிக்க போறா, இவளை யாரு தான் காப்பாத்த போறா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.